பெரிய கிறிஸ்டோஃபர் நோலன்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண கூப்பிட்டு வரோம். டேய் பச்சரியை கிளியர் பண்ணாமல் நீ ஏன் டெம்பரரி ஸ்டாஃப் மாதிரி சுற்றிட்டு இருக்கும்? உனக்கெல்லாம் எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை? போய் படிக்கிற வேலையை போகிறான். மூடிட்டு வா. தோயோனி சொல்கிறேன் எனக்கு இப்போ நீ ஏன் எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ண, நான் ஏன்டா ட்ரை பண்ணுவேன்? நீ மூடு. உன்னைய பற்றி எல்லாருக்கும் தெரியும். என்ன இவன் நினைக்கிறேன் எதுக்கு நிற்கிற? போ. மாயா ஹாய். கண்டுக்கவே இல்லை ஒன்று. தனியாக தானே வர சொன்னேன். சாரி, நேற்றுக்கு தெரியாமல் சொல்லிட்டேன். தே ஆல்சோ செட் தே வாண்டட் டு ட்ரை. எனக்கு எப்படி நோ சொல்கிறதுன்னு தெரியல. என்னம்மாயா ஃபைனலிலே ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு போல. திஸ் இஸ் சீரியஸ். ஓகே, ஜஸ்ட் லைக் தட் எல்லாம் ட்ரை பண்ண முடியாது. எவ்வளோ சீரியஸாக இருந்தாலும் சரி, நாங்களும் ட்ரை பண்ணுறோம். ஹே, இது சொன்னா புரியாதா? இட்ஸ் a travel to the vacuum dimension. எங்களுக்கு எல்லாம் ஓகே. லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ நான் சொல்ல போகிறத எப்படி என்னன்னு எந்த கேள்வியும் கேட்காம நம்புறதா இருந்தா இருங்க, இல்லைன்னா இப்போவே கிளம்புங்க. இப்போ நம்ம பண்ண போகிற எக்ஸ்பெரிமெண்ட் ஓபி, அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு 5 இயர்ஸாக ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 6 மந்த்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நீ யூஸ்வலாக பார்க்குற மாதிரி இல்லை. நம்ம சோல் நம்ம பாடியை விட்டு பிரியும் போது இந்த வேர்ல்டு இருந்து நம்ம இன்னொரு வேக்யூம் ஸ்பேஸ்க்கு ட்ராவல் ஆகும். அங்கே நம்மளை தவிர வேறு யாரும் கிடையாது. அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை உயிரோடு இருக்கும்போது தான் ட்ரை பண்ணுறோம். அண்ட் நம்ம சோலை பாடியிலேருந்து செப்பரேட் பண்ணுறோம். ஸோ அந்த வேக்யூம் ஸ்பேஸ்லேருந்து 30 மினிட்ஸ்க்குள்ளே திருப்பி இந்த வேர்ல்டுக்கு வரணும். அப்படி இல்லைன்னா இட் வில் கெட் காம்ப்ளிகேட்டட். அண்ட் நம்ம சோல்ஸ் ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண முடியும். அண்ட் த ரேஞ்ச் இஸ் திஸ் லைப்ரரி. அண்ட் நீங்கள் இந்த லைப்ரரி விட்டு தாண்டினீங்கன்னா யுவர் சோல்ஸ் வில் பி டிஸ்கனெக்டட் ஃப்ரம் யுவர் பாடி. யூ மீன் செத்துருவேன். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம உயிரோடு இருக்கும்போது தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணுறோம். ஸோ நம்ம சோல்ஸ்க்கு அந்த வேக்யூம் ஸ்பேஸில் எந்த ஒரு சூப்பர் பவரும் இருக்காது. அண்ட் அங்கே நடக்கிறது எதுவுமே உங்களுக்கு ஞாபகமும் இருக்காது. ஏன் ஏன் அப்படி? ஏன்னா நான் தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன். நான் தான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். உங்களுக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்காது என்னை தவிர. ஆர் யூ கைஸ் ஷுர்? டு யூ வாண்ட் டு ட்ரை திஸ்? லெட்ஸ் ட்ரை திஸ். எப்பா கந்தா ரொம்ப கதிர்வேலா 18ஆம் படி கழிப்பா, உன் குழந்தைய அந்த உலகத்துலேருந்து இந்த உலகத்துக்கு பத்திரமா போய்கிட்டு வந்துருப்பா. இந்தா வீட்டில் சாமி கும்பிட்டது சாப்பிடு. கேசரி எனக்கு பிடிக்காது. ஏய் சவுண்டை கம்மி பண்ணு. யார் ஏரியா தெரியும்ல? மூடு. போடா. வந்துடுமா? சாரி, நான் தெரியாமல் சொல்லிட்டேன். நான் வேணும்னு எல்லாம் பண்ணல. இதுக்கு தான் யாரும் வேணான்னு சொன்னேன். சாரி. Let's start this. Now interlock your hands with me. The heck? செமையா இருக்குல்ல இது. உண்மையில இருக்காது போல. சூப்பர் மாயா. சரி, வந்தாச்சு, பார்த்தாச்சு, போயிடலாமா? ஏய் வாயை மூடுமா. வந்தது தான் வந்தோம். இந்த சொத்தை லைப்ரரிக்கா வரணும்? கேர்ள்ஸ் ஹாஸ்டலாச்சும் போயிருக்கலாம். நீ வேற போவியா?
ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. ஏ ஏ ஏ அனு என்னாச்சு? கொஸ்டின் பேப்பர் பார்க்க போலாம் வா. யார் அங்க இருக்கிறா? வா பார்ப்போம். மாயாட்ட போய் சொல்ல. ஒன்றும் வேணாம், நான் பார்க்குறேன் வா. அதான் பார்த்தேங்கிற. நானும் பார்க்குறேன் வா. யார் தான் இருக்கான்னு பார்ப்போம். டேய் இங்கே தான்டா. இங்கே தானே? வா வா பார்ப்போம். இதுக்கு மேலே நான் வரல. சரி நீ இரு, நான் பார்க்குறேன். ஏய் கமல் கிளம்பிடலாம் வாடா. இன்னும் ஏன்டா நின்றுட்டு இருக்க? யாராச்சும் சொல்றா? அனு டவுன். ஏய் எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ் ப்ளீஸ். Maintain silence. You are at the library. ஏய் நாங்கள் எதுவும் பண்ணிடாத, நாங்கள் போய். மாயா டேய் என்ன உதயண தம்பிகளா? ஓ, உயர்ந்த தம்பிகளா? ஏ டேய் என்ன என்ன டேய் கீரை யாரும் கீழே என்னாச்சு? யாரு? கமல் வந்தானே அவன். கமலை யாரும் கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அதனால யாருக்குள்ள ட்ரை பண்றாங்களா? சீக்கிரம் போய் பார்க்கலாம்டா. நீ உட்காரு, நீ உட்காரு, போய் உட்காரு உட்காரு. சீக்கிரம் போடா. போய் பாக்குறேன். ஏய் எங்க? அவ ரொம்ப ஆங்ஷியஸா இருக்கா. பிராங்க் ஏதாச்சும் பண்ணிருப்பா, நான் போய் பாக்குறேன். பிராங்க் தானே, நான் பாத்துக்கிறேன். மாயா, நான் போறேன். மாயா அனு அனு கூடாது. மாயா போய் பார்க்க போயிருக்கா. நீ பயப்படாத. கமல் ஏதாவது பிராங்க் ஏதாச்சும் பண்ணிருப்பான். நீ கூலா இருக்கு, பாத்துக்கோ. டேய் கமல், எங்கடா இருக்க? விளையாடுறதுக்கு இது இடம் இல்ல. டேய் அவன் ஆன்ஷியஸ் ஆனானா இங்க இருந்து கூட்டிட்டு போறதே கஷ்டம்டா. டேய் கமல், டேய் கமல், டேய் கமல் என்னாச்சு? எந்திரிடா. டேய் கமல் என்னாச்சு? டேய் என்னாச்சு? எந்திரி. டேய் என்னாச்சு? மாயா இங்க யாரும் இருக்காங்க மாயா? யாரா அடிச்சா உன்ன? யாருன்னு சொல்றா? போயிடலாம் மாயா, நம்ம இங்க இருந்து போயிடலாம் மாயா. சரி சரி சரி, ஓகே ஓகே போலாம் வா. என்னாச்சு? என்னடா என்ன? யூ பிட்ச், அனுவ மட்டும் தானே தூக்குறதா பிளான்? இவனை எதுக்கு? Stockton Institute, buy one get two free. ஏ என்னடி பேசிட்டு இருக்கீங்க?
உனக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன், கேளு. ஏய், உனக்கு 10 மினிட்ஸ் தான் இருக்கு. ஏய், நான் கொடுத்த வச்சு நீ கட்டுறதே இல்லையா? மிஸ் பண்ணாதானே கட்ட சொன்னேன். ஆமாம், நீ எங்கே மிஸ் பண்ணுற? நான் தான் ஒன்று மிஸ் பண்ணுறேன். மிஸ் பண்ணுறேன். அதுக்காக என்ன திருப்பி பிறக்கவா முடியும்? முடியும். என்னடி வளர்ற? இந்த ஓபிஏ எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு வியர்டான தியரி இருக்கு. சப்போஸ் இந்த வேக்யூம் ஸ்பேஸ்ல ஏதோ ஒரு சோல் பாடியிலேருந்து டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா வெளியில இருக்கிற எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அவங்க பாடி ஆக்கியபை பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் எனக்கு அந்த மாதிரி எந்த சூப்பர் பவர்ஸ் இல்லையே. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சயின்டிஸ்ட் ட்ராப் பண்ண ஸ்டடியில் இதை பற்றி இருக்கு. நான் ஃபர்தராக ஒரு பேரநார்மல் ஆக்டிவிஸ்ட் கிட்ட கேட்கும்போது ஹி செட், உன் டெத் ஆனிவர்சரி அன்னைக்கு உன் டெத் டைமுக்கு முன்னாடி திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் பாசிபிள். அண்ட் ஒரு பாடி ஆக்டிவாக இருக்கணும்னா ஹார்ட் ஒர்க் ஆகணும், ஒரு மெமரி ஆக்டிவாக இருக்கணும்னா பிரெயின் ஒர்க் ஆகணும். ஸோ டிஸ்கனெக்ட் பண்ண பாடியில் 6 to 8 மினிட்ஸ்க்குள்ளே வேறு சோல் கனெக்ட் பண்ணால் வி கேன் கிராக் திஸ் அவுட். ஆனால் டிஸ்கனெக்ட் பண்ணுறது எப்படி பாசிபிள்? ஒரு ரேஞ்சை விட்டு தான்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிடும். அந்த வேலையை நீ பாரு. அப்போது பிஹேவியரில் எந்த டவுட் வராதா? வாட் இஃப் ஷீஸ் அன் ஆஃபன் சம்மன் தட் ஐ நோ? இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான். இதோ இது நம்ம அக்காவோட கதை தான். கழுத்து வலிக்குது. உட்காரு உட்காரு. சொல்லு, ஏதோ சொல்லணும்னு சொன்னியே. அணுவை மட்டும் தானே போடுறதா பிளான்? என்ன மைத்துக்கு இவனை போட்ட? உனக்கு நான் வந்தால் போதும். ஆனால் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை பேர் இருக்கிறாங்களே. புரியல. இங்கே இருக்கவனா ஒன்றும் 50 வயசு மான் செத்தவனும் கிடையாது. 17லேருந்து 25 வயசு கூட வாழ்க்கைனா என்னென்னு தெரியாமல் செத்தவங்க அதிகம். நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? ஏதோ ஒரு வெத்து கம்பெனியில் சொத்த வேலைக்கு போயிட்டு மாசம் சம்பளத்துக்காக ஓடிட்டு இருக்கிறீங்க. அதையும் இல்லாட்டி ஏதோ ஒரு பிள்ளையோ பையன் லவ் பண்ணிட்டு இதுதான் வாழ்க்கைன்னு சுற்றிட்டு இருக்கிறீங்க. அதையும் இல்லாட்டி ஏதோ ஒரு கூட்டத்தோடு சேர்ந்துட்டு மாறி மாறி வெட்டிட்டு சாவறீங்க. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? து. அதுக்கு பதிலாக அவங்க பாடி இவங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு எனக்கு நீ வேணும். இல்லை, இது ரொம்ப பெரிய தப்பு. நான் பண்ண மாட்டேன். தப்பு அவ்வளோதான். பெருசு ரொம்ப பெருசுன்னு சைஸ் எல்லாம் இல்லை. ஆமாம், தப்பு. ஆமாம் தப்பு. நான் இனிமேல் இது பண்ண மாட்டேன். புரியல. பெரிய தப்பு பண்ற மாயா. பண்ண இனிமேல் பண்ண. அதுக்கு இந்த நாய் உயிரோடு தான் நீ கூட்டிட்டு போவ. ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், உன் டெத் டைமோட லாஸ்ட் 5 மினிட்ஸில் உனக்கு எந்த பவரும் இருக்காது. திஸ் இஸ் யோர் லாஸ்ட் 5 மினிட்ஸ். ஃபக் யூ. மாயா, என்ன இன்னும் 5 நிமிஷத்துல நம்ம வேர்ல்டுக்கு போறோம். எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க. என்ன எதுவும் கேட்காத, எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க. Bastards.
என்கிட்ட பேகை தூக்கி விட்டு இவன் என்னடா என்ன மாரி நான் எழுப்புடா எந்திரிச்சிட்டாடா தலை வலிக்குது அக்கா. இவ சொன்னான்னு வந்து இந்த எக்ஸ்மெண்ட் ட்ரை பண்ண பாரு. வாழ்க்கையில் இந்த மாதிரி எந்த எக்ஸ்மெண்ட் ட்ரையே பண்ண மாட்டேன்டா. ஐ எம் ரியலி சாரி கைஸ். ஏய், என்ன இது எங்களை கொலை பண்ண கூட்டு போன மாதிரி பேசிட்டு இருக்க? சும்மா இரு. அதானே ஏதோ எங்களை கூப்பிட்டு போய் அடிச்சு மூஞ்சியெல்லாம் உடச்ச மாதிரி பேசுகிற. என்ன வலிக்குது. ஒன்றும் தவறாக இருக்கு. ஒரு டீ அடிச்சா தான் கரெக்டாக இருக்கும். வா போலாம். தர்றா நானும் வரேன். ஓகே ஐயோ சரிடி, எனக்கு ஹாஸ்டல் டைம் ஆச்சு. அப்புறமேல் பேசலாம். பாய். மாயா, வா டீ குடிக்க போலாம். வா, தலைவலியில் கண்ணில் தனியாக வருது பாரு. வா போலாம். வா. ஷூ இது உன் தங்கச்சி வாட்ச். மிஸ் பண்ணாதான் கட்டுவேன்னு சொல்லுவேன். மிஸ் பண்ணுறேன். ஆமாம், உன் தங்கச்சி பேர் என்ன? மைத்ரி. அவ எப்படி உன்ன மாதிரியா? ஷீஸ் ஷீஸ் வாட்? You called it mercy, I call it a game. Now the room leans in, now the walls confess. Every little lie scratching through your chest. Mirror mouth, spit it out now. Mirror mouth, you can't hide.